அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி நடக்கிறது. அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஒரு வாரத்துக்கு முன்னே, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி பயிற்சியாகிறது. செவ்வாய் பகவான் இந்த மாதம் மேச மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்குது. அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் சரியாக சொல்லப்போனால் ஜூன் மாதம் 21ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷப மனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல் சுக்கிர பகவான் இப்போ மிதுன மனையில் வீற்றிருக்கார். மிதுனத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறது ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்று. அதே போல் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா 15/6/2026 அன்று சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த ராகு பகவான் கும்பமனையில் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் இருக்க, சனி பகவான் மீனமனையில் அமைந்திருக்க போகிறாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்காக இருக்கார். ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே சமயத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவானை சொல்லணும். அந்த குரு பகவான் இதுவரைக்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்தார். அதாவது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 8ல் இருந்து கடந்த ஒரு வருடங்களாக சில பலன்களை கொடுத்து கொண்டிருந்தது. அதாவது நீங்கள் நினச்சது நடக்கலை, ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பம், குழந்தைகளால் மன கஷ்டங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, தனத்தால் பிரச்சனை, தனம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள், வாக்கால் பிரச்சனை, ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிகத்துக்கு இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமான அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ உங்களை பார்க்குறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ நேர 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்ற அந்த குரு பகவான் உங்களை பார்க்குறார். அப்போ உங்களிடமிருந்து வந்த அத்தனை விதமான நெகட்டிவ் தன்மை விலக காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள், தடுமாற்றம், மனம் தடுமாற்றம், மன சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள், தெளிவான டிசிஷன் எடுக்க முடியாத சில குளறுபடிகள், எல்லாம் உழைச்சுக்கு ஏற்ற ஒரு வெகுமதி, அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, தான் நல்ல பண்ண, ஆனால் என்னுடைய பேர் வெளியிலேயே வரல, உங்கள் பேர் வெளியில் வராமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு கசப்புணர்வு உங்களுக்கு இருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகுது. குரு பார்க்குறார். அத்தனை கெட்டவைகளும் விலகப் போகிறது. தெம்பு கிடைக்க போகுது. மனசு சந்தோஷமாக இருக்க போகிறது. நீங்கள் நினச்ச ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க இருக்கிறது. அதாவது தடைப்பட்ட விஷயங்கள் இனி நடக்கப் போகிறது. அப்போது புத்துணர்வு கிடைக்க போகிறது. அதாவது தன்னம்பிக்கை கிடைக்க போகுது. இப்படி பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதி குரு. அந்த குரு இப்போ உச்சபலம் அடைய போகிறார். அப்போ குரு உச்சம் அண்ணா வலிமை இருக்குது. கோச்சாரத்தில் வலிமையாக இருக்க போகிறார். அப்போ என்ன, பண பிரச்சனைகள் தீரப்போகிறது. பணம் கொடுத்து வைத்து பணம் லாக் ஆச்சு, பணத்தால் பிரச்சனை, பணம் சார்ந்த விஷயத்தில் சில அழுத்தங்கள், ப்ரெஷர் இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இப்போ அந்த ப்ரெஷர் எல்லாம் வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான பணம், குடும்பத்துக்கு தேவையான பணம், தான் ஆசைப்பட்ட, தான் அனுபவிக்க, தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான தனம் கிடைக்கப் போகிறது. குடும்பம் நன்றாக இருக்க போகிறது.
ஏன்னா குடும்பஸ்தானத்தின் அதிபதி 8ல் இருந்தார். 8ங்கிறது ஒரு வழி வேதனை, ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லைன்னா 3ஆம் நபர்களால் ஒரு மனக்கசப்பு, ஒரு மனக்காயத்தை கண்டிப்பாக கொடுத்திருக்கும். அந்த மனக்காயத்திலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். புரிந்து கொள்ளப் போகிறீர்கள்னு அர்த்தம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தன்மை கண்டிப்பாக கிடைக்க இருக்கிறது இந்த மாதம். அப்போ வாக்கு, உங்கள் பேச்சை மதிக்காமல், இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் நிறைய புலம்பி இருப்பீங்க. தான் நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒன்று அப்படியே ரிவர்ட் ஆகுது. பேசாமல் சொல்லாமல் அமைதியாக மௌனமாக இருந்த காலகட்டம் நிறைய பேர். எதுக்குடா நமக்கு இந்த வம்பு, பேசாமல் இருந்துடலாம், என்னமோ பண்ணிட்டு ஆகட்டும் அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர்னு சொல்லுவேன். இனிமேல் நீங்கள் சொன்னது சரி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு இப்போ வருகிறீர்கள். அப்போ உங்கள் பேச்சை இப்போ கேட்க போகிறார்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்க போகிறார்கள், அல்லது மற்றவர்கள். உங்கள் பேச்சு இனிமையாக இருக்க போகிறது, உங்கள் பேச்சு அமிர்தமாக இருக்க போகிறது, கடவுளினுடைய வாக்காக உங்கள் பேச்சு பலிக்க போகிறது. அப்போ பேச்சு நன்றாக இருக்க போது, குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்ய போகிறீர்கள், குடும்ப உறவு ஒன்று தேடி வரப்போகிறது. இப்படி குடும்ப விஷயத்தில் சில பாசிட்டிவ் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாகவே இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ஒரு நல்லவன் பார்க்கிறார், யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் பார்க்கிறது. அப்போ முயற்சி நன்றாக இருக்க போகிறது. அப்படி தடுமாறி கொண்டிருந்த நீங்கள் இப்போ எழுச்சி அடைய போகிறீர்கள், வேகப்படுத்த போகிறீர்கள். அந்த விரைவாக செயல்படக்கூடிய இது இருக்குது. ஒரு டல்லாக, ஒரு சோம்பேறித்தனமாக, மந்தமாக இருந்த விஷயங்கள் இப்போ விலகப் போகிறீர்கள். இப்போ ஓடப்போகிறீர்கள், நேரம் இல்லை, ஓடப்போகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். பிரயாணம் உண்டு, தகவல் தொடர்பு துறையில் ஜொலிக்கப் போகிறீர்கள், வியாபாரத்தில் ஒரு கொடிக்கட்டப் போகிறீர்கள்னு சொல்லலாம். வியாபாரம் நன்றபடியாக இருக்கப் போகிறது, விற்பனை நல்லபடியாக இருக்கப் போகிறது, பத்திரப்பதிவு நடக்க காத்து கொண்டிருக்கிறது, எழுத்து சம்பந்தப்பட்ட, கதை சம்பந்தப்பட்ட, கட்டுரை சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் எழுச்சியை தர காத்து கொண்டிருக்கிறது. மியூசிக் துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், யாரெல்லாம் மியூசிக் கற்றுக்கணும், மியூசிக் துறையில் ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த விருச்சிகத்துக்கு இப்போ அந்த ஆஃபர், அதுக்குண்டான ஒப்பந்தங்கள், அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் விளங்கப் போகிறது. சுகஸ்தானத்தின் அதிபதி, 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கார். 4ல் ராகு உட்கார்ந்துருக்கு. கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு சுகத்தில் ஒரு சின்ன தொந்தரவு இருந்திருக்கலாம், உடல்நல தொந்தரவு, சுகமில் அனுபவிக்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல. இப்போல்லாம் என்னன்னா பிரம்மாண்டமாக வீடு வேணும்னு நினைப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இப்போ காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக வீடு இருக்கணும், பிரம்மாண்டமாக. ஏன்னா ராகங்க இருக்கார், ராகனாலே பிரம்மாண்டம், படம் எடுத்து காமிப்பதை போல பெரிய வீடு அமைக்கணும், லக்ஸரியான பெரிய வாகனம் வாங்கணும். ஸோ இந்த எண்ணத்தை கொடுக்கும், அதை செயல்படுத்தவும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்க்குற, குரு இந்த 4ஆம் அதிபதியான சனி பகவானை பார்க்கிறது. அப்போ அந்த அமைப்பு இருக்குது. நிலத்துக்கு காரகன், இடத்துக்கு காரக கிரகமான செவ்வாய் அங்கே இருக்க போகிறது. குருவோட சுக்கிரன் இணைய போகிறது. 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரப்போகிறது. அப்போது கண்டிப்பாக நல்லவைகள், இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அந்த யோகம் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. 5ஆம் அதிபதி உச்சம், குழந்தை உச்சம், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், அந்த இறைவன் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அமைப்புண்டு. இதனால் மனமகிழ்ச்சி, அதாவது குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் 1 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, 2 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய கோயில் போனோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், இந்த பரிகாரம் பண்ணோம், எல்லாத்துக்கும் இப்போ ஒரு
ஒரு சொல்யூஷன் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வருத்தம் விலகப் போகிறது. குழந்தைகள் செட்டில் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய தன்மை, குழந்தை படிப்பு நல்லா இருக்கும், குழந்தை உயர்கல்வி போகிறது, அந்த குழந்தை நலன் என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் தங்கு தடை இல்லாமல், எந்த பிரச்சனை இல்லாமல், தான் நினைத்தது, தான் ஆசைப்பட்டது, நீங்கள் ஆசைப்பட்டது, குழந்தை ஆசைப்பட்டது அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தின் தொடக்கமாகவே இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுகிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. திருமணம், சுப காரியங்கள், இதுவரைக்கும் குரு ஒரு வருடமாகவே 8ல் மறைஞ்சிட்டார், குரு பலன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நிறைய பேர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில் தடை இருந்ததுன்னா இப்போ அந்த தடையெல்லாம் விலகிவிட்டது. திருமணம் டக்குன்னு ஜாம் நடக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. இந்த விருச்சிகத்துக்கு எந்த தடையும் இல்லை. சுப காரியங்கள், மங்களகரமான காரியங்கள், குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்வது இதெல்லாமே ஒரு விமர்சனையாக நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலத்தின் தொடக்கமாகவே இந்த விருச்சிகத்துக்கு அமையப் போகிறது. இனி விருச்சிகம் தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. நினைத்த காரியங்கள் ஜெயமாக போகிறது. அரசு சார்ந்த துறையில் அனுகூலத்தை அடையக்கூடிய காலம் வந்துவிட்டது. அதே சமயத்தில் தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு. வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகங்களும் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். தொட்டது நடக்கும், மனசு நல்லா இருக்கும். இதுவரை குழப்பமாக இருந்தவங்களில் குழப்பம் நீங்க போகிறது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது அற்புதமான பலன் கண்டிப்பாக இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமைய போகிறது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன், இடமாற்றம், இந்த மாதிரி அந்த தொழில் ரீதியில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமான செயல்கள் ஈடுபடக்கூடிய தன்மை. ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தால் கூட இன்னொரு வேலை ஏதாவது கமிஷன் பேஸ்டு செய்யலாங்கிற எண்ணத்தை தூண்டும். கணனி சம்பந்தப்பட்ட துறையில் அக்கௌண்ட், ஆடிட் இதிலும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஒரு இடம் வாங்கணும், நிலம் வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக நிச்சயமாக உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை ஒரு தடவை சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த மனசில் ஒரு கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் மனம் இனம் புரியாத ஒரு கவலை இருந்ததில்ல, அது கண்டிப்பாக விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? 2026 சொந்த தொழிலா இல்லை வேலையா? சொந்த தொழில்னா எப்போ ஆரம்பிக்கலாம்? வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? அதாவது இன்ஜினியர் சார்ந்த வகையில் போகலாமா இல்லை மெடிக்கல் சார்ந்த விஷயமா? அப்போ இன்ஜினியர்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த துறைகளா இல்லை இசிஇ சம்மந்தப்பட்டதா, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதா? எந்த துறை நம்ம எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ இந்த 2026 திருமணம் நடக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும்.
ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.